ஒரு முதுமொழி உண்டு. ரோமானிய சாம்ராஜ்யம் ஒரு நாளில் கட்டப்பட்டதல்ல, அது ஒவ்வொரு செங்கல்லாய் கட்டப்பட்டது. இந்த பழமொழியை முதுமொழியை உடைத்தவர் உதயநிதி. உதயநிதி சாம்ராஜ்யம் ஒரே செங்கல்லால் கட்டப்பட்டது, ஒவ்வொரு செங்கலாய் கட்டப்பட்டதல்ல, ஒரே செங்கல்லால் கட்டப்பட்டது. அதில் எவ்வளவு பெரிய புத்திசாலி, செலவில்லாமல் ஒன்றிய அரசின் செங்கலால் கட்டப்பட்டது. இந்த சாமர்த்தியத்தை பார்த்து நான் அவரை வியக்கிறேன், மதிக்கிறேன். கலைத்துறையில் நற்பெயர் பெற்ற அருமை தம்பி, அரசியல் துறையிலும் பொது வாழ்க்கையிலும் ஒரு பெரும் உருவமாக வளர வேண்டும் என்று நான் அவரை வாழ்த்துகிறேன். ஒரு பேச்சாளனாக இருப்பதற்கு ரொம்ப தகுதிகள் வேண்டும் தோழர்களே. எல்லாருமே பேச்சாளர்களா? பேச்சாளன் என்றால் இதோ ஒரு பேச்சாளர் இந்த மேடையில் பேசிட்டு இருக்கான். ரொம்ப நல்லா பேசுனீங்க சார், எப்படி சார் இப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணீங்க ஒரு நாள்ல? நல்ல பேச்சாளர் தெரியுமா சொல்லுவான், இந்த பேச்சுக்கு நான் 7 நாள் தயாரிக்கவில்லை தோழர்களே, என்னுடைய ஒட்டுமொத்த வயது 70, நான் 60 ஆண்டுகளாக தயாரித்து வருகிறேன். 60 ஆண்டுகள் தயாரித்தால்தான் 60 நிமிடம் பேச முடியும். ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கு ஒருவன் தயாரிக்க வேண்டும். சோடா குடிக்கணும், தண்ணி குடிக்கணும் ஒரு பேச்சாளர் நினைச்சான்னா அதுக்கு ஒரு இடைவெளியை தயாரிக்கிறவன் நல்ல பேச்சாளன். அந்த ஏன்னா நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், நான் ஒரு தண்ணி குடிச்சா டைவர்ட் ஆகும், ஒரு சோடா குடிச்சா டைவர்ட் ஆகும். அது உங்க கவனத்தை சிதைக்கும், அது உங்களை சல்லைக்கு உள்ளாக்கும். அதனால் நான் தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று நினைத்தால், சோடா குடிக்க வேண்டும் என்று நினைத்தால் நான் ஒரு இடைவெளி தயாரிப்பேன். சபையில் நீங்கள் 2 நிமிடம் கைதிட்டுவதற்கு ஏற்பாடு செய்துவிட்டு தண்ணீர் குடிப்பேன். அந்த இடைவெளியில் நான் தண்ணீர் குடித்தால் உங்களுக்கு தோன்றாது. ஏனென்றால் உங்கள் கரங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிற போது நான் என் தொண்டையில் இயங்கிக் கொண்டிருந்தால் தெரியாது, இயக்கத்துக்கு இயக்கம் சரியாய் போய்விடும். அப்படியெல்லாம் பேச தெரிந்த நல்ல நண்பர் திருச்சி சிவா. நிறைவு செய்யட்டுமா? இன்னும் பேச ஆசைதான். இப்படிப்பட்ட சபை கிடைக்குமா? ஒரு முதலமைச்சர் என்னையே கவனித்துக் கொண்டிருக்கிறார். துணை முதலமைச்சர் வைரமுத்துவை காதலிக்கலாமா என்று யோசிக்கிறார். பெரும் பெரும் பேச்சாளர்கள், சுப வீரபாண்டியன் அவர்கள், நம்முடைய பிரகாசராஜ் சீரிய சிந்தனையாளர், சரியான சிந்தனையாளர். ஒன்று சொல்லட்டுமா? ஒரு உண்மையை சொல்றேன். இருவர் படம் வந்த உடனே கலைஞரை நான் பார்க்க போயிட்டு, அவருக்கு முதல்ல அந்த படத்து மேல நல்ல நம்பிக்கை இல்லை, எல்லாம் அவருக்கு நெகட்டிவா சொல்லிட்டாங்க. ஐயா அப்படியெல்லாம் இல்லை, நீங்கள் உயிரோடு இருக்கிற போது ஒரு மணிரத்னம் உங்களுக்கு விரோதமாக எடுக்க மாட்டார், நான் சம்பந்தப்பட்டிருக்கிற போது உங்களுக்கு விரோதமாக எடுக்க விட மாட்டேன், நான் உங்க ஆளு, அப்படிலாம் பண்ண மாட்டார். ஒரு சம்பவம் வச்சிருக்கார், அவ்வளவுதான். உங்களுக்கு விரோதமாகவோ உங்கள் உயர்வை குறைக்கிற மாதிரியோ உங்கள் உயரத்தை தகர்க்கிற மாதிரியோ உங்கள் பிம்பத்தை சிதைக்கிற மாதிரியோ அது எதுவும் இல்லை என்றேன். அப்புறம் படத்தை பார்த்தாரு. ஆமா வைரமுத்து, நீங்க சொன்னது சரிதான், ஒண்ணு இதா இல்லையே, நான் பிரகாஷ்ராஜ பார்க்கணும்னா. ஒரு மெய்க்கலைஞர் இந்த ஒப்பனை கலைஞரை கூப்பிட சொல்றாரு. என்ன நான் கூப்பிட்டேன், பயந்துட்டாரு மனுஷன், பார்க்கல. அப்புறம் பார்த்திருக்காரு, என்கிட்ட சொன்னார், வாய் விட்டு கலைஞர் கேட்டதில்லை. என்ன கேட்டு, பிரகாஷ்ராஜ பார்க்கலாமா அப்படின்னு கேட்டார். இது ஒன்றும் பிரச்சனை இல்லையா, நான் சொல்றேன், கூட்டிட்டு வரேன் அப்படின்னு. அவ்வளவு ஆசைப்பட்ட கலைஞர் பிரகாஷ்ராஜ் இங்க இருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.